نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى: سيجعل الله بعد عسر يسرا. وقال تعالى: إن مع العسر يسرا. وقال نبينا صلى الله عليه وسلم: لن يغلب عسر يسرين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் நம் அனைவர்கள் மீது வந்து சேரட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் உம்மத்தார்கள் அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க பெருமக்களே, ஒரு பாக்கியமான இரவிலே லைலத்துல் மிஅராஜினுடைய இரவு இது. இஸ்லாமிய வரலாறுகளை நிறைய நேரங்களிலே நாம் செவி வழியாக மட்டுமே உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை வாசிப்பின் மூலமும் நிறைய நாம் தெரிந்திருக்க வேண்டிய வரலாறு அது. இஸ்லாமிய வரலாற்றிலே சில முக்கியமாக பிரமிக்கத்தக்க, விரல் விட்டு எண்ணுகிற சில முக்கிய வரலாறுகள் உண்டு, முதன்மையான வரலாறுகள். அதுபோன்ற வரலாறுகளையாவது குறைந்தபட்சம் நாம் வரலாறுகள் அனைத்தையும் நாம் அதை உள்வாங்க வேண்டும். இஸ்லாம் வளர்ந்து வந்த பாதைகளில் மிஅராஜினுடைய வரலாறு அது ரொம்ப ஒவ்வொரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையிலேயும் நிறைய பாடங்களை, படிப்பினைகளை, வாழ்க்கையின் யதார்த்தங்களை, தத்துவங்களை சொல்லித் தருகிற நிகழ்ச்சி அது மிஅராஜ். இது ஒரு அற்புதம் என்ற நிகழ்ச்சி. இது அற்புதம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஏராளமான அற்புதங்கள் உண்டு. அதுல முதலாவது மிகப்பெரிய அற்புதம் என்பது குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தரப்பட்ட முஅஜிஸா இருக்குது பாருங்க. மற்ற நபிமார்களுக்கு தரப்பட்ட முஅஜிஸாக்களை விட ஆயிரக்கணக்கான முஅஜிஸாக்கள், அற்புதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்டது. அப்படி தரப்பட்ட அற்புதங்கள்லேயே முதன்மையான 3 அற்புதங்கள் உண்டு. அதுல முதல் அற்புதம் அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆன் இருக்கிறது, அது பேரற்புதம். அதுபோன்று 2வது மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அந்த அற்புதங்களை நடத்தி காட்டினார்கள். அது சந்திரனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய விரல் அசைவிலே 2 துண்டாக பிளந்து போட்டு மீண்டும் அதை ஒட்டி காட்டினார்கள். இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சந்திரன் பிளந்து விட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பிளந்து காமிச்சா நாங்க உங்கள்கிட்ட ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்து 2 மலையில வச்சு என்ன செஞ்சாங்க, துண்டாக்கி திரும்ப ஒட்டி காட்டினாங்க. அவனுக்கு ஈமானுடைய நசீப் இல்ல, ஹாதா சிஹர், இது ஏதோ ஒரு சூனியம் செய்துட்டாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஈமான் நசீப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய 2வது பேரற்புதம் இந்த அற்புதம். 3வது மிகப்பெரிய அற்புதம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வுல நடந்த எல்லாமே அற்புதம் தான். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குவாங்க இல்லையா, நீங்க ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில அற்புதமா என்ன பாக்குறீங்கன்னு ஒரு சஹாபி கேட்டப்ப, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எதுதான் அற்புதம் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லாமே அற்புதம் தான். தூங்குனாலும் அற்புதம் தான். நபி தூங்குனாலே அற்புதம் தான். உலகத்துல எல்லாரும் தூங்குனா கண்ணும் தூங்கும், கல்பும் தூங்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குனா கண்ணு தூங்கும், கல்பு தூங்காது. ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் கூட எப்படி இருக்கும்? நானும் நீங்களும் தூங்கி எழுந்திருச்சா ஒது செய்யணும், ஒது முறிஞ்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குனா ஒது முறியாது. என்ன, அது கண் தூக்கம் மாத்திரம் தான், கல்பு தூக்கம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு
இதய தூக்கம் என்பது இதய உறக்கம்ங்கிறது கிடையாது. அப்போ ரெண்டு மலக்குமார்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு மலக்கு சொல்லுவாங்க, இவர் தூங்குறாரா, இவர்கிட்ட வச்சு நம்ம ஒரு விஷயம் பேசணும், தைரியமா பேசுங்க, இவருடைய கல்பு தான் தூங்கும், இவருடைய கண்ணு தான் தூங்கும், கல்பு தூங்காது அப்படின்னு சொல்லி அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த அற்புதம் இல்லை, எல்லாமே அற்புதம் தான். ரசூலுடைய உடல் முழுக்க அற்புதம் தான், பேச்சு முழுக்க அற்புதம் தான், நபியினுடைய வாழ்க்கை முழுக்க அற்புதம் தான். எல்லாமே அற்புதம் என்று சொன்னாலும் கூட ரசூலுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய முதன்மையான பேரற்புதங்களில் மூணாவது பெரும் அற்புதம் மிஅராஜினுடைய அற்புதம். குர்ஆன்ல அந்த மிஅராஜினுடைய அற்புத வரலாறுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதை ஆரம்பிக்கிற பொழுது சுப்ஹான, அல்லாஹ் மிகப்பெரிய பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். அல்லாஹ் மிகப்பெரிய பரிசுத்தமானவன் சொல்லிட்டான்னு சொன்னா சுப்ஹானங்கிற வார்த்தையை சொன்னா பின்னால ஏதோ ஒரு பெரிய பேர் அற்புதத்தை பத்தி அல்லாஹ் பேச போறாங்கிறது அர்த்தம். அப்படி நடந்த இந்த உலகத்தில் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிஅராஜ் பயணம், இந்த பயணம் ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போல இதனுடைய கொஞ்சம் முன்னால உள்ள செய்திகளை விளங்கினா மட்டும்தான் மிஅராஜ் எதற்குங்கிறத விளங்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய 10 ஆண்டு கால பிரச்சாரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எந்த பலனும் கிடைக்கல. 10 வருஷமா செய்த பிரச்சாரத்துல நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, கடுமையாக ரசூலுல்லாஹையே தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த நிலையில ரசூலுல்லாஹுக்கு ரொம்ப பெரிய அளவுல துணையாக ரொம்ப தெம்பாக இருந்தது ரெண்டு தான். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு பெரிய பலம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில 10 வருஷம் மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாது. இதை நீங்க நல்ல எப்பவுமே விளங்க வேண்டிய விஷயம். ரசூலுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்ட காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, மக்காவினுடைய 10 வருஷம் தான் கடுமையான கஷ்டங்க. பின்னால மதீனாவுக்கு போனாங்க, அது ஆட்சி இருந்துச்சு, சண்டை போர் நடந்துச்சு, அதெல்லாம் பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது. ஆட்சி எதிர்கொள்றதோ போர்க்களங்களை யுத்தங்களை வழிநடத்துறதோ ரசூலுல்லாஹ் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க அவங்களுடைய இதை வெளிப்படுத்தி பண்ணாங்க. ஆனா அந்த 10 வருஷத்துல ரசூலுல்லாவுக்கு யாருமே இல்லை. அந்த கஷ்ட காலங்கள்ல ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பெரிய துணை எதுன்னா சொந்தம் தான் நின்றுச்சு. சொந்தம் ஒரு மனுஷனுக்கு பெரிய பலம். ரத்த பந்தம்ங்கிற இடத்துல அபூ தாலிப் நின்னார், திருமண பந்தம்ங்கிற இடத்துல கதீஜா அம்மா நின்னார். ஒரு மனுஷனுடைய 2 சொந்தம் இருக்குது பாருங்க வாழ்க்கையில. அந்த நெருக்கடி வரும்போது தாங்க தெரியும். வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது யாரு வேணாலும் என்ன வேணாலும் தரட்டுமே, நண்பன் கூப்பிட்டு சொல்லுவான், உனக்கு நான் அது தரேன்பா, உனக்கு இது தரேன், அதை பாத்துக்கிறேன். ஆனா சொந்தக்காரன் வந்து உடுங்க மாமா பாத்துக்கலாம், உடுங்க சாச்சா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அந்த வார்த்தை உண்மையிலங்க இது ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வருஷம் இது பெரிய பலத்தை கொடுத்துச்சு. உறவுகள் தருகிற வார்த்தைகள் மாதிரி ஒரு மனுஷனுக்கு பலம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. அதனால சர்வ சாதாரணமாக உறவுகளை நமக்கு என்ன உதவா தேவை, நம்ம தேவையா இல்ல பாத்துக்கலாம், இவனால நமக்கு என்ன ஆகும் போது இப்படி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. உறவுகளை சாதாரணமா ஒரு வார்த்தையில வெட்டி விட்டுறக்கூடாது. என்னைக்கு அவங்க வார்த்தை நமக்கு பயன்படும், என்னைக்கு அவங்க நம்மளை என்ன செய்வாங்க, அந்த வார்த்தை அவங்களை நம்மளை உற்சாகப்படுத்துங்கிறது தெரியாது. உறவுகளுடைய வார்த்தைகள்ல அவ்வளவு பெரிய அளவுல பலம் இருக்குது, இருந்துச்சுங்கிறத ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம பாடம் படிக்கணும். அப்ப அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ்வளவு நெருக்கடிங்க. எவ்வளவு கஷ்டத்தோடு வீட்டுக்கு வந்தாலும் கதீஜா அம்மாட்ட வந்து என்ன இப்படி பண்ணாங்களா, விடுங்க அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அல்லாஹ் இது பண்ணிக்கிடுவான் அப்படின்னு அந்த மனைவி சொல்ற ஒரு ஆறுதல் இருக்குது பாருங்க, ஆறுதல் வார்த்தை இருக்கு பாருங்க. அப்ப திருமண பந்தங்கள், திருமண சொந்தங்கள் வழியாக நமக்கு கிடைக்கிற அந்த பந்தமும் சரி, அதே மாதிரி ரத்தம் பிறப்பு வழியா அண்ணன் தம்பிகளாக நமக்கு கிடைக்கிறாங்க. இந்த உறவுகளுடைய இதுதான் இருக்குது பாருங்க வாழ்க்கையில. இவங்களுடைய மதிப்பு தெரியணும்னா நெருக்கடி காலத்துலதான் தெரியும், கஷ்ட காலத்துலதான் அவங்களுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உறவுகள் பெரிய பலமா, எல்லாருமே இல்லாட்டாலும் கூட, எல்லாருமே கூட வந்து துணைக்கு நிக்காட்டாலும் கூட அந்தந்த குழு சார்பாக ஒருத்தர் நின்னாங்க பாருங்க. இதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகத்தோடு பிரச்சாரம் 10 வருஷம் கஷ்டத்தை எல்லாம் சமாளிச்சு போனாங்க. மிகப்பெரிய ஆலமரமாக நின்ன தூண்களாக நின்ன 2 தூணும் அபூ தாலிபும் கதீஜா அம்மாவும் 3 நாள் அடுத்தடுத்து இடைவெளியில இறந்து போயிட்டாங்க. 2 பேருடைய இழப்ப நபியால தாங்கவே முடியல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் துக்கம் சொல்லிட்டு அனுஷ்டிக்க கூடாது. துக்கம்ங்கிறது என்ன செய்யக்கூடாது, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாரு. துக்கம் அனுஷ்டிக்கிறது அப்படின்னா இஸ்லாத்துக்கு சட்டம் உண்டு. ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு, அவங்க எல்லாம் பாதுகாக்கணும், யாருக்கும்
அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா துக்கம்ங்கிறது நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு துக்கம்ங்கிறது என்ன, ஒரு நாளைக்கு கூடுனா 3 நாளைக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இப்ப அவருக்காக துக்கம் அனுஷ்டிக்கலாம்னா ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம். சரி, குடும்பத்துக்காரங்க 3 நாள் வரைக்கும் துக்கம் அனுஷ்டிக்கலாம். மனைவியா இருந்தா 4 மாசம் 10 நாள். இந்த இதாவுடைய காலம் இருக்குது பாருங்க, அது துக்கம் அனுஷ்டிக்கிற காலம். துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு தான் இதாவுடைய காலம் 4 மாசம் 10 நாள். கூடுதபட்சம் மனைவி 4 மாசம் 10 நாள் வரைக்கும் துக்கம் அனுஷ்டிக்கலாம். இதை தவிர்த்து துக்கம் அனுஷ்டிக்க முடியாது. ஆனால் அபூ தாலிபும் ஹதீஜா அம்மாவும் இறந்த அந்த வருஷத்துக்கு ஆமுல் ஹுசுன், துக்க வருஷம் அப்படின்ற சூழல பெயர் வச்சாங்க. அப்படின்னா அந்த வருஷம் எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருக்குமா ரசூலுல்லாஹ். ஒரு துக்க ஆண்டாக வாழ்க்கையில 2 கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஊரை தேடி போகணும்னு நினைச்சாங்க. வேற ஒரு ஊரை தேடி போகணும்னு நினைச்சாங்க. ஏன்னா கண்டிப்பா இன்னொரு ஊர் தேவைன்னு முடிவு எடுத்தாங்க. இந்த மக்காவை நம்பி இருக்க முடியாதுன்னு தேர்ந்தெடுத்தப்பதான் பக்கத்துல எந்த ஊர் இருக்குன்னு பார்த்தப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை தேர்ந்தெடுக்கிறாங்க. தாயிஃபுக்கு போகலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. தாயிஃப் நீங்க பாத்தீங்கன்னா மக்காவுல இருந்து 100 கிலோமீட்டர் வருது. மக்காவுல இருந்து 100 கிலோமீட்டர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க இருக்கிற மக்காவாசிகளுடைய சொத்துக்கள் பூராமே தாயிஃப்ல தான் இருக்கு. இங்க உள்ளவன் எல்லாமே அங்க ஒரு தோட்டத்தை வாங்கி போட்டிருப்பான், நிலத்தை வாங்கி போட்டிருப்பான், ஏதாவது வாங்கி போட்டிருப்பான். ஒரு மேராஜினுடைய வரலாறு நீங்க புரியறதுக்கு இதனுடைய பின்னணியை புரிஞ்சாதான் நம்ம புரிய முடியும். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மேராஜுக்கு பின்னாலதான் இஸ்லாம் வளர்ந்துச்சுன்னு எழுதுறாங்க. அது வரைக்கும் இஸ்லாம் வளரலன்னு எழுதுறாங்க. இஸ்லாம் வளர்ந்ததே மேராஜை வச்சுதான். அதுக்கு பின்னால நடந்த ஒரு கம்பீரமான நட இருக்குது பாருங்க இஸ்லாத்திற்கு. அதுக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய நிலையே வேற. வேக வேகமா அப்படியே அசுர வேகத்துல பயணிச்சு இஸ்லாம். அப்ப அந்த மேராஜ் அப்படி என்ன கொடுத்துருச்சு இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கு இந்த பயணம் அப்படி என்ன படிப்பினை கொடுத்துருச்சுங்கிறத விளங்கணும். ஒரு 90-100 கிலோமீட்டர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து போகணும்னு முடிவு எடுத்தாங்க. ஆனா மத்த பயணம் மாதிரி கிடையாது. அந்த பயணத்துல அபூபக்கர் கூப்பிடல, உமர் ரலியல்லாஹு கூப்பிடல, யாருமே கூப்பிடல. என்ன செஞ்சாங்கன்னா மக்காவுல பயங்கரமா என்ன செஞ்சிட்டு இருக்கான், கண் கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்படி கவனமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் எங்கேயும் ஊரை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் அனாதை ஆயிட்டாரு. அபூ தாலிபு இல்ல, யாரும் இல்ல, இவர் அடிச்சா யாரும் கேட்க மாட்டான், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் முடிவுல அட்டாக் பண்றதுக்கு உண்டான எல்லா திட்டத்தையும் போட்டு வச்சுட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபு முடிவெடுத்து எப்படி முடிவெடுத்தாங்க, ஒட்டகத்துல கூட போக முடியாது, போனா இவங்க வெளியூருக்கு போறாருங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே போனாங்க. 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நடந்து. அபூபக்கர் மாதிரி ஆளை கூப்பிடாம ஸைதின் தன்னுடைய தன்னுடைய அடிமையா இருந்தவங்க வளர்ப்பு பிள்ளையா பின்னால மாத்திக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ஹதீஜா அம்மாவுடைய அடிமையா இருந்தார் ஸைத். அதை ஹதீஜா அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமையா கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வச்சு பின்னால பிள்ளையாவே வளர்ப்பு பிள்ளையாவே எடுத்துக்கிட்டாங்க, எடுத்து வளர்த்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸைத் ரலியல்லாஹு மட்டும் கூப்பிட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 கிலோமீட்டர் நடந்து என்ன செய்யறாங்க, தாயிஃபுக்கு பயணிக்கிறாங்க. பாதைகள் எப்படி இருந்திருக்கும், கரடு முரடான பாதை, பெரிய நம்பிக்கையோடு போறாங்க. ஏன்னா எப்படியாவது அவங்கள்ட்ட போய் யாராவது ஒருத்தர் கேட்டுக்கிட்டா நல்லா இருக்குமாங்கிற மாதிரி போய் அங்க உள்ள தலைவர்கள்ட்ட போய் பேசலாம்னு போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போனாங்க. அங்க பேர் 3 பேர் இருந்தாங்க. தாயிஃபுடைய தலைவர்கள் 3 பேர். ரகசியமா போய் அந்த 3 பேர்ட்ட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க, நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல வந்திருக்கிறேன், என்ன இதை நீங்க ஏத்துக்கறணும் என்னுடைய விசாலத்தை அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சுட்டு அவனுடைய ஒவ்வொருத்த முகத்தை பார்த்த உடனே விலகிடுச்சு, உனக்கு ஏத்துக்கிடுவானோ ஏத்துக்க மாட்டாங்க, தயவு செய்து நீங்க ஏத்துக்கறணும், நீங்க மக்கள்கிட்ட சொல்லாதீங்க, நான் வேணா போய் மக்கள்கிட்ட வேற மாதிரி நான் சொல்லிக்கிறேன், நீங்க தயவு செய்து என்னை பத்தி நீங்க ஏத்துக்கறலங்கிற செய்தியை சொல்லாதீங்க அப்படின்னு. அப்ப அதுல ஒருத்தன் கேட்டா, அல்லாஹ் நபியாக அனுப்புறதுக்கு உன்னை தவிர வேற யாரும் கிடைக்கலையாமான்னு ஒருத்தன் கேட்டான். இன்னொருத்தன் சொன்னா, உன்னைத்தான் நபியா அந்த பூமியில இருந்து தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொன்னா காபாவுடைய கண்ணியத்தை அவனே கிழிச்சிட்டான் அப்படின்னா. 3 பேரும் பேசின வார்த்தை திமிர்த்தனமா பேசினாங்க. தாயிஃபுடைய அன்னைக்கு தாயிஃப் மாத்திரம் ரசூலுல்லாவுக்கு சரியான இடத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு மதீனாவுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து தாயிஃபுக்கு, அந்த அந்தஸ்து தாயிஃப் இழந்துருச்சு. அந்த அந்தஸ்த ரசூலுல்லாஹ் தேடித்தான் போனாங்க. ஏன்னா இல்லைன்னா எல்லாத்தையும் தாயிஃப்ல குடி வச்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதுக்கு பின்னால தானே மதீனாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப தாயிப்ல அவங்க போனதோடு மட்டும் அல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்குள்ளங்க, அங்க இருந்து திரும்புறதுக்குள்ள ஊரை ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அங்க இருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க? 5 கிலோமீட்டர் பறக்குறாங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். தாயிஃப்ல நாங்க அங்க இருந்து போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்த இடம் வரைக்கும் போய் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 5 கிலோமீட்டர் வரைக்கும் அடிச்சு துரத்தி கல் அப்படியே ரத்தம் எல்லாம் வடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாலைத்தலி கௌமி யாலமூன், யாலைத்தலி கௌமி யாலமூன், என் கூட்டம் விளங்க மாட்டேங்க, என்ன விளங்கலையே, என் கூட்டம் என்ன விளங்கலையே, ரப்பே எனக்கு சொல்ல தெரியலையே, இப்படி சொல்லிட்டு ஓடுறாங்க. எனக்கு சொல்ல தெரியலையே, இன்னி அஷ்கு ரோபக்குவத்தி கில்லத்த ஹீலத்தி, எனக்கு தானே சொல்ல தெரியல, எப்படி சொன்னா இந்த மக்கள் விளங்குவாங்கன்னு தெரியலையே, எனக்கு சொல்ல புரியும். இப்படி சொல்லிட்டு ரப்புல் முஸ்தலாஃபீன் அந்த மக்கள் மேல அல்லாஹ் அதாப இறக்கிடக்கூடாதுன்னு ஓடுன அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஊர் வெளியே வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாள் அங்க தங்கி இருந்தாங்க. அங்க ஊருக்கு வெளியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல ஊருக்குள்ளே போகல. ஊருக்கு வெளியில உள்ள ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டம் யாருடைய தோட்டம்? இந்த உத்பா ஷைபான் மக்கால உள்ள தலைவர்களுடைய தோட்டம். இவனுடைய தோட்டத்துல அவனுக்கு அந்த நேரத்துல இறக்கத்தை பாருங்க. வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் ஏதோ அடிபட்டு உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தமா வந்திருக்கிறாரு. அவர் நம்ம ஊர்காரர் தான், மக்காக்காரர் தான். அவனுக்கு சொன்னான் அந்த உத்பா ஷைபான். அதனால அவருக்கு ஏதாவது அது திராட்சை பழ தோட்டம், திராட்சை தோட்டம், திராட்சை ஏதாச்சும் இருந்தா என்ன செய்யுங்க, பழத்தை இடத்தை கொடுத்துட்டு வேலைக்காரன்ட்ட அத்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரன், அந்த அத்தாசிட்ட கொடுத்து இது கொடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே போய் உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த உடனே அதை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிட்டாங்க. நபி ரசூலுல்லாஹ்வுக்கு பழக்கம் சாப்பிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த ஊருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரு அத்தாசி சொன்னாரு, எனக்கு மீனவா அப்படின்னு ஒரு ஊர் அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீனவாவா, அப்படியா, என் சகோதரர் ஊராச்சே, யூனுஸ் நபி ஊராச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யூனுஸ் நபி உங்களுக்கு தெரியுமா? எங்க ஊர் யூனுஸ் நபி தெரியுமா? ஆமா, அது என் சகோதரர் தான், அவரும் நபி நானும் நபி அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே அவரு ரொம்ப இதாகி அவர் களிமா சொல்லிட்டார். இவ்வளவு பெரிய ஊரை நாடி போனாங்க, அத்தாஸ் களிமா சொல்லிட்டார். அத்தாஸ் களிமா சொல்லி முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் அங்கிருந்து இது பண்ணி புறப்பட்டு போயிட்டாங்க. போய் மக்காவுக்கு உள்ள போகிறதுக்கான சூழ்நிலை இருக்கும்போது மக்காவுல ஃபுல்லாவுமே வெளியே ஆட்களை நிப்பாட்டி வச்சு இவர் ஊரை விட்டு எப்படியே தப்பிச்சு போயிட்டாரு, ஊருக்குள்ள நுழைஞ்சா இவர் என்ன செஞ்சாருங்க அப்படின்னு ஆட்களுக்குள்ள நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஊருக்குள்ள போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைலுங்கிறவர்கிட்ட கேட்டு விடுறாங்க, இன்னொருத்தட்ட கேட்டு விடுறாங்க. எல்லாருமே நாங்க பணம் தர முடியாது, நாங்க பாதுகாப்பு தர முடியாது, நீங்க ஊருக்குள்ள வரக்கூடாது. யாருமே முன் வரலாங்க. ஊர் முழுக்க யாருமே ரசூலுல்லாஹ்வும் மக்காவுக்குள்ள உள்ள விட மாட்டேங்காங்க. இப்படி ஒரு இது நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவுல நிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃப்ல இருந்து துரத்தி அடிச்சுட்டாங்க. மக்காவுக்குள்ள போக முடியாத அளவுக்கு இப்படி சூழ்நிலை. ரெண்டுக்கும் மத்தியில நிற்கிற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்காக தக்பீர் கட்டி கண்ணீர் வடித்து அழுது தஹஜ்ஜத் தொழுது முடிச்சு ஸலாம் வாங்கின உடனே தான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சொன்னா, நபியே அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறான், நீங்க மேராஜுக்கு வரணுமா அப்படிங்கிற அழைப்பு வந்துச்சு. ரசூலுடைய மேராஜினுடைய அழைப்பு இப்படி ஒரு நெருக்கடியில, ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்துலதான் அல்லாஹ் தஆலா அந்த மேராஜினுடைய அழைப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆனா அப்ப கூட்டு போகல. ஆனா அப்ப அல்லாஹ் அழைப்பு கொடுத்துட்டான். நீங்க வாங்க, ஒரு அழைப்பு கொடுக்கிறோம் இல்லையா, ஒரு அழைப்பு முன்னாலே தானே கொடுக்கணும். ஒரு வீடு கட்டி இருக்கோம், முன்னாள் அழைப்பு கொடுப்போம். ஒரு நிக்காஹுக்கு முன்னாள் அழைப்பு கொடுப்போம். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அழைப்பு முன்னால என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். அப்ப அழைப்பு கொடுத்தவன செல்லாடுறதுக்கு மேராஜி அல்லாஹ்வுடைய சந்திப்பு சந்தோஷம் வந்துருச்சு. இப்போ யார்கிட்டயாம கேட்டு விடுறாங்க, மக்காவுக்குள்ள நுழைய முடியல. கடைசியா ஒரு நான் முஸ்லிம் முத்தைன்ங்கிற ஒருத்தர், அவர் என்ன செஞ்சாரு, அவர் மகன் எல்லாம் கூப்பிட்டாரு, வாப்பா ரசூலுல்லாஹ் வெளியே நிக்கிறாரு. அவருக்கு இத்தனைக்கு காஃபிர் தான். அவர் நம்ம போய் பாதுகாப்புல கூட்டு வரும். மக்காவுக்கு வெளியில வந்து ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு குடை சூழ கூட்டு வந்து மக்கா தலைவர்கிட்ட சொன்னார், எவனாவது நபி மேல கை வச்சீங்கன்னு என் குடும்பமே அவன் தலை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பாதுகாப்போடு எங்க பாதுகாப்புல முகமது இருப்பாருன்னு சொல்லி கொண்டு வந்து மக்காவுக்குள்ள என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து இது பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்தை என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் ராத்திரி தூங்கினாங்க. இப்ப மிஅராஜ் பயணம் அது எப்படி நடந்துச்சுங்கிறது ஒரு 5-10 நிமிஷத்துல நம்ம சொல்லிடலாம். அந்த பயணத்துக்கு முன்னால நான் இந்த மிஅராஜினுடைய ஒரு 2 பாடத்தை மட்டும் நான் இந்த இடத்துல நான் சொல்றேன்.
முதலாவது மிஅராஜ் தருகிற முதல் பாடம் என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதுக்கு பின்னால அல்லாஹ் தருகிற சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். மிஅராஜ் தந்த பாடம் என்னன்னா, கஷ்டம் அல்லாஹ் கொஞ்சமா கொடுத்தா சந்தோஷத்தை அல்லாஹ் ரொம்ப கொடுப்பான்னு இருக்க வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நீங்க பாப்பீங்க. அது மாதிரி ஒரு ஆயத்து குர்ஆன்ல கிடையாது. எதையுமே 2 தடவை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆனா அதை 2 தடவை சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப தேவையில்லாம ரிட்டர்ன் பண்ண மாட்டான் அல்லாஹ். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க. இல்ல அல்லாஹ் ரிட்டர்ன் பேசுறதுக்கு நானும் நீங்களும் பேசுனா ரிட்டர்ன் பேசுவோம். ஒரு வார்த்தை என்ன செய்வோம், திரும்ப திரும்ப பேசுவோம். திரும்ப திரும்ப பேசுறதுலாம் அல்லாஹ்ட்ட அந்த பழக்கம் கிடையாது. இப்ப அல்லாஹ் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ரிட்டர்ன் பேசுறான்னா அது ஏதோ அழுத்தமான கருத்து இருக்குங்கிறத விளங்கணும். இன்னும் உஸ்ரி இஸ்ராக்கு என்ன அர்த்தம், நீங்க எடுத்து நீங்க அர்த்தத்தை பாத்தீங்கன்னா கஷ்டத்துடன் சந்தோஷமும் வரும். கஷ்டத்து வந்துட்டுனா அடுத்து சந்தோஷம் வரும்னு அர்த்தம். இது யதார்த்தம். ஆனால் இதுல 2 கருத்து இருக்கலாம். கஷ்டத்துடன் சந்தோஷம் இருக்குங்கிறத முதல்ல நான் கிராம விளங்கிக்கிறேன். முதல்ல இதுல எந்தெந்த வார்த்தையில எல்லாம் அல் அப்படிங்கிறது சேர்ந்து வருதோ, அல் அல் அதை சேர்ந்து வரும்போது என்ன அர்த்தம் சொல்லி சொன்னா கொஞ்சம்னு அர்த்தம். அல் இல்லாதது ரொம்பன்னு அர்த்தம். உதாரணமா உசுர்னா கஷ்டம், யுசுர்னா சந்தோஷம். அல் உசுர்னா கொஞ்சம் கஷ்டம், அல் யுசுர்னா கொஞ்சம் சந்தோஷம். அல்லாஹ் என்ன செய்யறான்னா இன்ன மஅல் உஸ்ரி, கஷ்டத்தை சொல்லும் போது அல்ல போட்டு சொல்லுவான். ஆனா யுசுர்னு சொல்லும் போது அல்லு போட மாட்டான். கஷ்டம் கொஞ்சம் தான், ஆனா அல்லாஹ் சந்தோஷத்தை தரும்போது நிறைய தருவான். அல்லாஹ் அந்த அதுக்கு என்ன எழுதுறாங்க தெரியுமா, அல்லாஹ் அந்த கஷ்டத்தை கொடுக்கறதே சந்தோஷத்தை புரியறதுக்கு தான். கஷ்டம் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியாதுங்க. சந்தோஷம் அனுபவிக்கணும்னா, சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணணும்னா அந்த கஷ்டம் தான் என்ன செய்யும். கஷ்டத்துக்கு பின்னால சந்தோஷம் வந்தா தான் அது என்ஜாய்மெண்டா இருக்குமா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரு. வேகமா போயிட்டு இருக்கும் போது ரொம்ப ராத்திரிக்குள்ள போய் இரவுக்குள்ள போய் என்ன செய்யணும், அந்த ஊருக்கு போய் சேரணும். லுக்மான் ராத்திரி நேரம், அந்த காலத்துல எல்லாம் ராத்திரி போய் தங்கணும், 2 இடத்துல தங்க முடியாது, ஊருக்குள்ள போய் தங்கணும். இவர் போய்கிட்டே இருக்கும்போது மகன் காலில் முள் குத்திருச்சு. மகன் காலில் முள் குத்தின உடனே ரத்தம் வந்த உடனே மகனால அடுத்து நடக்க முடியல. சங்கடமா போச்சு, ராத்திரி இங்க தங்கிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டத்துல மகன் ரொம்ப சங்கடப்பட்டாரு. சரிப்பா பரவாயில்லப்பா இருப்போம், நம்ம ராத்திரி இங்கதான் தங்குவோம் சொல்லி தங்கிட்டாங்க. தங்கிட்டு சரி காலையில போய்க்கலாம்னு சொல்லிட்டு காலையில எழுந்து செஞ்சாங்க. தன் மகனை கூப்பிட்டு மறுபடியும் போறாங்க. போய் அந்த ஊரை போய் பார்த்தா ஊரே இல்லைங்க. பூரா நைட்டு ஏற்பட்ட பூகம்பத்துல அந்த ஊரே புதஞ்சு போச்சு. மகனே ஒரு முள் குத்தி இருக்குது பாரு, அது அந்த நேரத்துல நமக்கு வழின்னு நம்ம நினைச்சோம், இல்லைன்னா நேரம் நாமளும் புதஞ்சு போயிருப்போம். அந்த ஊர்ல போய் ராத்திரி தங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும். வாழ்க்கையில இப்படித்தான் பல நேரங்கள்ல ஏற்படுகிற சின்ன சின்ன கஷ்டங்கள் பெரிய ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்குது என்று ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட, மறுபுறத்துல கஷ்டங்கள் பின்னால வரக்கூடிய சந்தோஷங்களை ரொம்ப நமக்கு அழகாக்கி தருகிறது. சந்தோஷங்களுக்கா இன்னொன்னு அந்த கஷ்டம்ங்கிறது பின்னால வரக்கூடிய சந்தோஷம் அதாவது மறைச்சிருக்கு. இன்னும் வாழ்க்கையில பல நேரங்கள்ல கஷ்டங்களும் நெருக்கடிகளும் போய் ஒரு கட்டத்தை போய் முட்டுகிற பொழுது அதுக்கு பின்னால நம்பிக்கையோடு இருங்க. எப்படி மிஅராஜ் ரசூலுல்லாஹ்வுக்கு திறந்துச்சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய சந்தோஷம் திறக்க போகுது அப்படிங்கிறது தான் அதனுடைய பாடமாகவே எழுதுறாங்க. வாழ்க்கையில மிஅராஜ் இது நமக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை, பெரிய தன்னம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் ஏற்படுத்தின ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய வலுவான நம்பிக்கை மாதிரி ஹதீஸ்ல எழுதுறாங்க. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் எந்த நெருக்கடி வந்தாலும் கவலைப்படவே மாட்டாங்க. எந்த நெருக்கடி வந்தாலும் இந்த ஹிரா குகையில போய் மாட்டினாங்க. ஹிஜ்ரத்துல ஹிரா குகையில அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய நெருக்கடி வந்து நின்னுட்டாங்க. குனிஞ்சா பாத்துடலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு யா ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, குனிஞ்சா பாத்துருவாங்க. சித்திக் ரலியல்லாஹு லா தஹஸன், ஏன் பயப்படுறீங்க? அவங்க எவ்வளவு கூலா சொல்றாங்க, லா தஹஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாமானா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தை எப்படி கிடைச்சிச்சுன்னு எப்படி எழுதுறாங்க தெரியுமா? இது மிஅராஜ் தந்த பாடம் எழுதுறாங்க. மிஅராஜ்ல அந்த கஷ்டம், அந்த நெருக்கடி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு, தன்னம்பிக்கை கொடுத்துச்சு.
எனவே வாழ்க்கையில எப்ப எந்த நெருக்கடி வந்தாலும் ரசூலுல்லாஹ் தளர மாட்டாங்கிறத கடைசி வரைக்கும் அது காட்டுச்சு. அந்த மேராஜ் தான் காட்டுச்சு. அந்த மேராஜ் தான் அந்த தைரியத்தை கொடுத்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால் அதுக்கு அடுத்து உஹது போர்க்களம் முடிஞ்சு அபூ சுஃபியான் மிரட்டிட்டு போனார். உஹது வெற்றியும் இல்லாம தோல்வியும் இல்லாம முடிஞ்சிச்சு. 70 சஹாபாக்கள் மௌத்து, 70 பேரை கைது பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 400 பேர் கை இழந்து கால் இழந்து சஹாபாக்கள் போன 700 பேர்ல இவ்வளவு பெரிய இழப்பு. போகும்போது அவர் மிரட்டிட்டு போனார் அபூ சுஃபியான், ஒரே வருஷத்துல திரும்ப வரமா இல்லையா பாரு அப்படின்னா. 6 மாசத்துல வரன்ட்டாரு பெரிய டீமோட. செஞ்சுக்க முடியுமா? சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, படம் 6 மாசத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க, அந்த இடத்த குறிச்சிட்டாங்க, நீங்க எல்லாம் வாங்கன்னா. ஒருத்தர் கை ஒடிஞ்சிருக்கிறாரு, ஒருத்தர் கால் ஒடிஞ்சிருக்கிறாரு, எல்லாரும் யார சூழலாம் யார சூழல் எல்லாம் எஞ்சிக்க பயப்படுறாங்க. வரலங்க யாருமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாரும் வராட்டியும் பரவாயில்லை, நான் மட்டும் அந்த அபூ சுஃபியானை போய் எதிர்கொள்றேன்னு எஞ்சாங்க. நபி எழுந்திருச்ச உடனேதான் எல்லாரும் எழுந்திருச்சுட்டாங்க. அப்ப சொல்லிட்டு போன வார்த்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த வார்த்தையை அப்படி சொன்னாங்கறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்றான், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் அவன் பொறுப்புதாரி, நான் கிளம்புறேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இந்த தைரியம் எப்படி கிடைச்சிச்சு? வாழ்க்கையில நெருக்கடிகளை சமாளிக்கிற அந்த பக்குவம் இருக்குது பாருங்க, நெருக்கடிகளை கடந்து போற பக்குவம் இருக்குது பாருங்க. அது எல்லா இடத்திலையும் கிடைச்சிடாது, எல்லா விஷயத்திலையும் கிடைச்சிடாது. கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ் படம் போட்டாதான் அது கிடைக்கும். ஆனா கஷ்டத்தை தாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அந்த கஷ்ட காலத்துல பயிற்சி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது அந்த மிஅராஜ் பெரிய அளவுல கிடைச்சிச்சு. இது ஒரு பாடம். வாழ்க்கையில கஷ்டங்கள்ங்கிறது அதுக்கு பின்னால பெரிய சந்தோஷத்தை தருவாங்க அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, மிஅராஜ் 2வது பாடம். வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா யாருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவான், யாருக்கு ஹிதாயத்தை நமக்கு தெரியாது. பாருங்க, நாடி போனது தாயிஃப் வாசிகள், தாயிஃப் வாசிகளை நாடி போனார். ஆனா தாயிஃப் வாசிகளுக்கு அந்த நசீப் இல்லை. வேலைக்காரன் அத்தாஸுக்கு ஈமான் கிடைச்சிச்சு. ஊருக்குள்ள வரதுக்கு கேட்டு விட்ட சுகைல்கிட்ட கேட்க கூடாது, ரெண்டு பேர்த்த கேட்டு விட்ட நான் முஸ்லீம் 2 பேர்ட்ட. மொத்தம் கேட்டது 3 பேர்ட்டவே நான் முஸ்லீம் தான். ஆனா யார்கிட்ட போய் கேட்டு விட்டாங்களோ, அடைக்கல தரமாட்டேன்னு சொன்னாங்களோ, அவர் முஸ்லீம் ஆயிட்டார், சுகைலி உமரான். ஆனா யார் அடைக்கல கொடுத்தாலும் முத்தையும் அவர் காபிரா போதான் பேசுறாரு. ஈமான் அல்லாஹ் யாருக்கு ஈமான ஹிதாயத்தை எந்த இடத்துல எப்படி அல்லாஹ் நசீபாக்கிறான் நமக்கு தெரியாது. இந்த மிஅராஜினுடைய வரலாற்றின் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் பெரிய சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தா. ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல படுத்திருக்கிற பொழுது அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழுப்பி அவங்களுடைய இதயத்தை பிளந்து ஜம்சம் நீரால சுத்தம் பண்ணி ஈமான் ஹிக்மத் என்ற ஞானத்தை அது உள்ள நிரப்பி ஒரு பெரிய ஆன்மீக ஆபரேஷன் நடத்தி அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மஸ்ஜிதே ஹராமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க மஸ்ஜிதே ஹராமிலிருந்து பின்ன அங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு பயணம், இஸ்ரா பயணம். அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் சொன்னா தன் அடியாரை அல்லாஹ் அழைச்சிட்டு போனாங்கிறான். அல்லாஹ் இரவு நேரத்தில் நடந்து அல்லாஹ் தான் அழைச்சிட்டு போனான். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக இந்த பயணத்தை நடத்தியது அல்லாஹ். எனவே அல்லாஹ் அந்த போகிற வழியில பல்வேறு காட்சிகள் எல்லாம் கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னால் பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க, நபிமார்களுக்கு தொலை வச்சாங்க, நபிமார்களோடு பேசினாங்க. பின்பு 7 வானங்களை கடந்து சொர்க்கம் நரகம் இதையெல்லாம் தாண்டி கடைசியாக அல்லாஹுடன் உள்ள சந்திப்பு, அல்லாஹுடன் உள்ள சந்திப்பு வரை மிஅராஜ் நடந்தது. நிறைவாக போய் அல்லாஹ் சந்திப்பதற்காக போய் நிற்கிறார்கள். சித்ரத்துல் முன்தஹான்னு ஒரு இடம் இருக்குது, அதுவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போனாங்க. அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நபியே இனிமே நீங்க தான் போகணும்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், என் சொல் வணக்கம், என் செயல் வணக்கம், என் பொருள் வணக்கம். அத்தஹியாத்து ஓதும் போது நம்ம அர்த்தத்தோடு பொருளோடு ஓதணும். அத்தஹியாத்துங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? இதெல்லாம் காணிக்கைகள். அத்தஹியாத்துன்னு என்ன அர்த்தம்? தஹியத்துல் மஸ்ஜித்ல பள்ளி காணிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அல்லாஹ்ட்ட வந்து இந்த காணிக்கையெல்லாம் ஒப்படைச்சாங்க. என்ன சொன்னாங்க? அத்தஹியாத், என்னுடைய சொல் வணக்கம், நான் எதன் மூலமா வாய் மூலமா எல்லா வணக்கம் இஸ்திக்பார் செஞ்சிருப்பேன், என்ன ஓதி இருப்பேன், இது எல்லாமே அத்தஹியாத். வஸ்ஸலவாத்துன்னா என்ன அர்த்தம்? செயல் வணக்கம். உடல் ரீதியா நம்ம வணங்குவோம் இல்லையா, உடல் வணக்கம். தய்யிபாத்துனா என்ன? பொருள் வணக்கம். 3 மூலமா தான் நம்ம வணக்கம் செய்ய முடியும். நம்ம இபாதத்து 3 வழியா தான் செய்ய முடியும். ஒண்ணு பணத்து மூலமா செய்ய முடியும், அப்படித்தானே?
அப்படி இல்லைன்னா உடல் ரீதியா நம்ம செய்ய முடியும் உடலை வச்சு. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சொல்லு திக்ர் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், இது ஓதுறோம். இந்த 3 தவிர 4வது ஒரு இபாதத்து கிடையாது. இந்த 3 மூலமா தான் நம்ம என்ன செய்ய முடியும், வணக்கம் செய்ய முடியும். அப்போ அத்தஹியாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், இந்த 3ஐயும் லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை கொடுத்தாங்க. அத்தஹியாத்த, முபாரகாத்த, ஸலவாத்த, தய்யிபாத்த கொடுத்தாங்க. அத்தஹியாத்து, ஸலவாத், தய்யிபாத். அஸ்ஸலாம், ரஹ்மத்துல்லாஹ், பரக்கத், இந்த 3ஐயும் அல்லாஹ் என்ன செஞ்சா, நபியே உங்களுக்கு சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் திரும்ப சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்கள் மீதும் எங்களை நம்பி இருக்கிற உம்மத்துக்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும், உம்மத்துக்கும் சலாம் பண்ணும் அப்படின்னு அந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சாங்க. இப்போ இந்த உரையாடலை பின்னால கேட்டுக்கொண்டிருந்த மலக்குமார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்போ அத்தஹியாத்து தொழுகை இனிமேதான் அல்லாஹ் கொடுக்க போறான். ஆனா அத்தஹியாத்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், பின்னால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டா, அத்தஹியாத்து முடிச்ச உடனே இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. சந்திச்சு பேசினாங்க. என்ன பேசினாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபௌஹா இலா அப்திஹி மா அவுஹா, தன்னுடைய அடியார்கிட்ட என்ன பேசணுமோ அதை அல்லாஹ் பேசிட்டான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வோடு பேசிட்டு அல்லாஹ்விடத்துல இருந்து தொழுகையை வாங்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வக்துங்கிறது தெரியுமே, குறைஞ்சு 5 வக்தா ஆகி பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு வந்து இந்த உலகத்துல சொல்லி மிஅராஜினுடைய விஷயத்தை தைரியமாக சொன்ன பொழுது யார் யாரெல்லாம் அதுவரை ஈமான்ல அப்படியே அறகுறையா ஐக்கியக்கா இருந்தாங்களோ அவனை பூராவுமே இந்த மிஅராஜ் ஃபில்டர் பண்ணுது. ஏன்னா இதை நம்பணும்னா நபி மேல உறுதியான ஈமான் இருந்தா மட்டும்தான் இதை நம்ப முடியும். ஒரு ராத்திரியில கண்ணிமைக்கிற நேரத்துல நான் படுத்திருந்த இடத்தின் சூடு ஆறவில்லை, நான் திறந்து போன கதவின் தாழ்பாடின் சப்தம் அடங்கவில்லை, மிஅராஜின் பயணம் முடிந்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவு தேவையில்லை என்று அன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டு ஈமான் கொண்டவர்கள் மாத்திரம்தான் இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் இருக்கிறார்கள். ஒரு ஒளியின் வேகம் ஒரு செகண்டுக்கு 1,86,000 கிலோமீட்டர் என்று சொன்னால் ஒளி வேகத்தை புரிந்தால் மாத்திரம்தான் புராக்கு பயணித்த ஒளியின் வேகத்தை புரிய முடியும். ராக்கெட்டினுடைய வேகம் என்ன, ஒளியின் வேகம் என்ன, ஒரு கட்டத்துக்கு மேல அது தாண்டிட்டன்னா உலகத்தினுடைய டைம்ல இருந்து அவன் எப்படி வெளியே போகிறாங்கிறத இன்றைய சயின்டிபிக் ரீதியாக எல்லாம் மிஅராஜை நிரூபிக்க முடியும். ஆனால் மிஅராஜ் என்பது அதையெல்லாம் தாண்டி அல்லாஹுவினுடைய பிரம்மாண்டமான அற்புதங்களை நான் கண்மூடி கொண்டு கூட நான் நம்புவேன், என் ரப்பு சொன்னால் நம்புகிறேன், என் ரசூல் சொன்னால் நம்புகிறேன் என்று நம்புகிற இந்த ஈமான் தான் சஹாபிகளை தங்களுடைய ஈமானின் உறுதியாக நிற்க வைத்தது. இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் வரலாற்றை மிகச் சரியாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிற பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك إيمانا مستقيما وفضلا دائما. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.